தங்கப்பிரியா வந்து இன்னைக்கு விக்டிம். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து வெளியில் வந்திருக்காங்க இப்போ தான். ஸோ ஷீ இஸ் ஸ்டில் இன் அ வெரி வெரி வல்னரபிள் ஸ்டேட். பட் நம்ம அவங்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம பார்த்தோமேனால் அவங்க மனநிலை வந்து என்னவா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்ல. இவ்வளோ வருஷமாக அவங்க வந்து அப்போ 7-8 வருஷமாக அவங்க ஆச்சு கல்யாணம் ஆகினா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க தன்னுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட அவங்க அடி வாங்குறத நார்மலைஸ் பண்ணிட்டு தானே வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஒரு டீச்சர்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு இடத்துல கூட அவங்க வந்து அவேராக இல்லையா தட் அவங்களுக்கு ஒரு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு டீச்சர் நாளைக்கு இந்த குழந்தைகளை வழி நடத்தும் போது அவங்க இல்லைம்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாம்மா போனோம். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பெண் நாளைக்கு வந்து ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு தமிழ் பேராசிரியர். அவங்க வந்து ஒரு லேடி எத்திராஜ் கல்லூரியில் அவங்க வந்து டீச்சராக இருந்ததுனால, லெக்சராக இருந்ததுனால அவங்கள்ட்ட நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துலேருந்து இருந்தால் தான் நம்ம கரெக்டான அட்வைஸை கொடுக்க முடியும்.